வாரம் பேசலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வி அப்படின்றது என்னென்னா ஹம். இப்போ நான் ஆல்ரெடி ஐ அப்படின்றதுக்கு மை அப்படின்னு சொன்னேன். வி அப்படின்னா ஹம். அக்லே ஹஃப்தே, அக்லே அப்படின்னா நெக்ஸ்ட்டு, ஹஃப்தேனா வீக். ஓகே, அக்லே ஹஃப்தே பாத் கரேங்கே. பாத் அப்படின்னா பேசுதல். ஸோ பாத் கரேங்கே அப்படின்னா பேசலாம். ஓகே, ஹம் அக்லே ஹஃப்தே பாத் கரேங்கே. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அக்லே அப்படின்னா நெக்ஸ்ட்டு, ஹஃப்தே அப்படின்னா வீக். அக்லே ஹஃப்தேனா நெக்ஸ்ட் வீக். ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் அவர் ப்ராடக்ட் கேட்டலாக். இதுதான் எங்களுடைய ப்ராடக்ட் கேட்டலாக். அப்போது ஏ ஹமாரா ப்ராடக்ட் கேட்டலாக் ஹே. ஏ ஹமாரா ப்ராடக்ட் கேட்டலாக் ஹே. இந்த ஏ அப்படின்றது இது, இந்த திஸ் அப்படின்றதுக்கு தான் இந்த ஏ. ஹமாரா அப்படின்னா எங்களுடைய, அவர். ஓகேவா, ஏ ஹமாரா ப்ராடக்ட் கேட்டலாக் ஹே. நெக்ஸ்ட்டு ஹியர் இஸ் த ப்ரைஸ் லிஸ்ட். இதனோட விலை இங்கே இருக்குது, விலைப்பட்டியல் இங்கே இருக்குது அப்படின்றத. இஸ்கா ப்ரைஸ் லிஸ்ட் யஹா ஹே. இப்போது ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? யஹா அப்படின்னா இங்கே, வஹா அப்படின்னா அங்கே. ஸோ நான் என்ன சொல்லணும்னா இதனோட ப்ரைஸ் லிஸ்ட்டு இங்கே இருக்குது. அப்போது இஸ்கா ப்ரைஸ் லிஸ்ட், இதனுடைய ப்ரைஸ் லிஸ்ட் இங்கே இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஐ எம் சென்டிங் யூ த கொட்டேஷன். நான் உனக்கு கொட்டேஷன் அனுப்புகிறேன். ஓகே, மை ஆப்கோ கொட்டேஷன் भेजता हूँ. भेजता हूँ இல்லை भेजती हूँ. அகெயின் இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இங்கே भेजता அப்படின்றது ஃபார் மேல், भेजती ஃபார் ஃபீமேல். மை ஆப்கோ கொட்டேஷன் भेजता हूँ. நான் உனக்கு கொட்டேஷன் அனுப்புகிறேன் அப்படின்றது. நான் உங்களுக்கு வந்து பேசிக் ப்ரொனவுன்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ வரும்போது மை போடுறோம், ஆப் அப்படின்னா என்ன, தும்னா என்ன, இதுன்றது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக புரியும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு நீங்கள் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வென் வில் யூ மேக் த பேமெண்ட். எப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க? ஓகே, ஆப் பேமெண்ட் கப் கரேங்கே. எப்பயுமே ஒரு ஒரு ஹிண்ட் சொல்கிறேன், உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். ஹிந்தி பேசணும் அப்படின்னா தமிழ் நல்லா தெரிஞ்சால் ஹிந்தி பேசலாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது இங்கிலீஷ்லேருந்து ஒரு சென்டென்ஸை ஹிந்தியில் மாற்றுறதை விட தமிழ்லேருந்து ஒரு சென்டென்ஸை ஹிந்திக்கு மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது இந்த சென்டென்ஸே 14 சென்டென்ஸ் பாருங்களேன். வென் வில் யூ மேக் த பேமெண்ட். நீ எப்போ பேமெண்ட் பண்ணுவ, அவ்வளோதானே. நீ எப்போ பேமெண்ட் பண்ணுவ. இப்போ பாருங்கள், நீ அப்படின்றது ஆப்பு, பேமெண்ட்டை கப் கரேங்கே. இந்த கப் கரேங்கே நீங்கள் அப்படி முன்னாடி கூட போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் இங்கே கூட போட்டுக்கலாம். ஆப் கப் பேமெண்ட் கரேங்கே இல்லை ஆப் பேமெண்ட் கப் கரேங்கே.